அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அதிர்ஷ்ட மழையில் நனைய, எடுத்த காரியம் அனைத்தும் 1000% வெற்றியில் முடிய இந்த ஆற்றல் மிக்க எளிய வார்த்தைகளை இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளாக எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய மே மாதம் 1ஆம் தேதியை முன்னிட்டு நாம் வாங்க வேண்டிய சில பணவசிய பொருட்கள் என்னன்றத ஆல்ரெடி ஒரு வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதற்கு அடுத்தபடியாக நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல்ல ஒரு அஃபர்மேஷனை நம்ம கொடுத்திருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இன்றைய ஒரு நாள் மட்டும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வாக்கியத்தை எழுதினால் போதும், இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக அமையும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இன்றைய தினம் மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நிகழும் நாள். நம்ம சேனல்ல 12 ராசிக்காரர்களுக்குமான துல்லியமான குரு பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்களுடன் ஒரே வீடியோல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க நிறைய பேர் தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு கேட்டிருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ண வேண்டாம். மெசேஜ் பண்ணாலே கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல போன் கால் எடுக்கவே முடியலன்னு சொல்றாங்க. ஜாதக கட்டம் பார்த்து சொல்வதற்கு ஃபீஸ் இருக்குங்க. ஏன்னா இலவசமா பலன்களை சொன்னால் அது நமக்கு பலிதம் கொடுக்காது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸாவது நம்ம அப்லோட் பண்றோம். சோ ஜாதகம் பார்ப்பதற்குன்னு அதிகமான டைம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகபட்சமா 5 பேருக்கு மட்டும் தாங்க ஜாதகம் பார்க்க முடியுது. ஆல்ரெடி மே 8ஆம் தேதி வரைக்கும் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்றவங்களுக்கு மே 9 மற்றும் 10ஆம் தேதிக்கு மேல தாங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டைம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைம்ல நான் உங்களுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லுவாங்க. சோ ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதே நேரத்துல போன் கால் நீங்க பண்ண வேண்டாம், மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. எல்லா டீடைல்ஸுமே டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை நீங்க எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இன்றைய ஒரு நாள் தவறாமல் இப்ப நம்ம பார்ப்பதை போல கரெக்டா நீங்க எழுதி பாருங்க. இந்த மாதம் முழுவதுமே வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். பவர்ஃபுல்லான சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷனை இந்த மெத்தட்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனுடன் சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பரும் இருக்குங்க. சோ ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம எழுதும் போது அதனுடைய பலன்கள் அளப்பரியதாக இருக்கும். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் அல்லது நோட் புக் நீங்க எடுத்துக்கோங்க. அன்ரூல்டு பேப்பர்ல நம்ம எழுதும் போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். அல்லது கோடு போட்ட பேப்பர் தான் உங்ககிட்ட இருக்கு, டைரி நீங்க வச்சிருக்கீங்க, ரூல்டு நோட் புக் தான் இருக்குன்னா தாராளமாக நீங்க எழுதலாம், தவறு கிடையாதுங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல மட்டும் தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதணும். ரெட் அண்ட் பிளாக் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதுல வேணாலும் நீங்க எழுதலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வாக்கியத்தை எழுதக்கூடாதுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான மனநிலையோட உற்சாகமா இந்த வாக்கியத்தை நீங்க எழுதினாலே போதும். உங்களுக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய நிறைய சம்பவங்கள் மேஜிக் போல நடைபெறும். மேலும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மகத்தான வெற்றியை பெறும். சரிங்க, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல சமஸ்கிருதம்ல எல்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம எழுதினாலோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க
தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போவது மே மாதத்திற்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்விட்ச் வேர்ட். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இதை நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். சப்போஸ் நீங்க இன்றைய தினம் இந்த வீடியோவை பார்க்கல, நாளைய தினம் 2ஆம் தேதி தான் நீங்க பார்த்தீங்கன்னா நாளைய தினம் கூட நீங்க எழுதலாம். இருந்தாலும் 1ஆம் தேதி அன்னைக்கு எழுதுவது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். நாளைய தினம் எழுத போறவங்களும் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக நீங்க எழுதி முடிக்கணும். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 555 மே மேஜிக் பிகின் நவ். 555 மே மேஜிக் பிகின் நவ். 555 மே மேஜிக் பிகின் நவ். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் இது. எத்தனை முறை இதை எழுதணும்னு பார்த்தோம்னா 31 முறை, 31 டைம்ஸ் நம்ம எழுதணும். அதிகமாகவும் நம்ம எழுதக்கூடாது, குறைவாகவும் நம்ம எழுத வேண்டாம். கரெக்டா 31 முறை 31 டைம்ஸ் நம்ம எழுதணும். சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை நீங்க கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. உங்க பேக்ல அல்லது ஷெல்ஃப்ல, லாக்கர்ல, பூஜை அறையிலன்னு ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. இந்த பேப்பரை நீங்க மடித்து கூட வைக்கலாம். தினமும் இந்த பேப்பரை எடுத்து அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஜஸ்ட் 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நீங்க படிங்க. ஒரு நாள் கூட தவறாமல் இந்த மே மாதம் முழுவதும் பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்டை எடுத்து 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் வரை நீங்க படிங்க. எந்த டைம் வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எடுத்து படிக்கலாம். ஆனால் தினமும் குறைந்தபட்சம் 1 நிமிஷமாவது அந்த பேப்பரை எடுத்து அதுல எழுதியிருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்டை அந்த ஏஞ்சல் நம்பருடன் சேர்த்து நீங்க படிக்கணும். அதாவது 555 மே மேஜிக் பிகின் நவ். இப்படி நீங்க படிக்கணும். இத்தனை முறை படிக்கணும்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு 2 நிமிஷம் படிங்க போதும். இந்த மே மாதம் முழுவதும் இதை நீங்க செய்யுங்க. அதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம் அல்லது நீங்களே கூட வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. மே மாதம் முடிந்ததற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். எரிப்பதுன்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். எரிக்க விருப்பம் இல்லாதவங்க அந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.